எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஓம் சாந்தி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. என்னோட எண்ணங்கள் மூலமாக தான் எல்லா சுபாவங்களையும் நான் உருவாக்கிட்டு வந்திருக்கேன். ஆனா என்னுடைய உண்மையான சுபாவம், ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான சுபாவம் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி. அடுத்தது நம்ம புத்தியின் மூலமா எப்படி ஒரு முடிவை சரியா எடுக்கிறது, எப்படி கரெக்டா பகுத்தறியறது. அடுத்தது ஆத்மா நான் இழந்த சக்திகளை குணங்களை அடையறதுக்கு இறைவனை நினைக்கணும், என்னுடைய அப்பாவை நினைக்கணும். அவரு என்ன போலவே ஒளிப்புள்ளியா இருக்காரு. அவருடைய பெயர் சிவன். அவரை நம்ம பரமாத்மான்னு சொல்றோம். பரம் ஆத்மா, சுப்ரீம் சோல். அவரும் சோல் தான், ஆனா உயர்ந்தவர். அதனால சுப்ரீம் சோல், பரம் ஆத்மா. அடுத்தது நானும் அப்பா 2 பேருமே பரம்தாமத்தை சேர்ந்தவங்க. இந்த உலகத்துக்கு வந்தோம், இந்த உடலை எடுத்தோம். நம்மளுடைய நடிப்பை பிறப்பு இறப்புல வந்து நடிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த சைக்கிள் முடிய போற நேரம் வந்துருச்சு. இந்த சைக்கிளை மறுபடியும் ரெனியூ பண்றதுக்காக, புதுப்பிக்கிறதுக்காக, இந்த சைக்கிளினுடைய ரீஸ்டோரேஷனுக்காக பரமாத்மா இறைவன் இந்த பூமிக்கு வரவேண்டியதாக இருக்கு. ஆத்மாக்கள் நம்ம எல்லாரையுமே நம்மளுடைய கார்மிக் அக்கௌண்ட்டை, நம்ம ஸ்லேட்ல எழுதி வச்ச அத்தனை கணக்கையும் அழிக்கிறதுக்காக, நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான விஷயம்தான் இந்த நாலேஜ். அந்த இறைவன் சொல்லக்கூடிய ஞானத்தை தான் இத்தனை நாட்களாக நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இதுதான் இந்த 7 நாள் பாடத்தினுடைய ஒரு சின்ன ரீகேப். இப்போ நம்ம கடைசியா என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஒரு முயற்சி பண்ணணும், எதுக்காக இந்த நாலேஜ் எனக்கு கிடைச்சது அப்படின்னா, ஒண்ணு, நான் எழுதி வச்ச எல்லா கணக்கையும் அழிக்கணும். நான் எப்போ பரம்தாமத்துல இருந்து கீழே இறங்கி வந்தனோ, அப்ப என்னென்ன அக்கவுண்ட் எல்லாம் உருவாக்கி வச்சனோ, அது எல்லாத்தையுமே செட்டில் பண்றதுக்காக எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மெத்தடு தான் இறைவனோட நாலேஜ் மற்றும் அவருடைய நினைவு, மெடிடேஷன். அவருடைய நினைவின் மூலமா, அவர்கிட்ட இருந்து நான் அடையக்கூடிய சக்தியின் மூலமா இந்த அக்கவுண்ட் எல்லாத்தையுமே என்னால ரொம்ப எளிதாகவே செட்டில் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் செட்டில் பண்ணி திரும்ப நான் எங்கிருந்து வந்தனோ, எப்படி வந்தனோ, அப்படியே திரும்பி வீட்டுக்கு போகக்கூடிய நேரம், இந்த நாடகத்தினுடைய முடிவு நேரம் இப்பொழுது நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் இதே பூமியில சத்யுகம் வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. சத்யுகம்னா சொர்க்கம், தேவதைகள் வாழ்ந்த பூமி. நான் தேவதையாக இதே பூமியில, இதே பூமி சொர்க்கமாக இருந்தபோது வாழ்ந்த அந்த டைம் மறுபடியும் வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்குள்ள தெய்வீக குணங்களை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு 2 விஷயம்தான். டெய்லியும் இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை நான் கேட்கணும். அந்த டெய்லி அவர் நமக்கு ரிமைண்ட் பண்ணதான் நாம யாரு அப்படிங்கறத அவரு நமக்கு ஞாபகப்படுத்த ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையான சமஸ்காரங்கள் வெளிப்படுது. 2வது, அவருடைய நினைவுல இருந்து என்னுடைய அக்கவுண்ட் எல்லாமே செட்டில் பண்ணணும். இல்லைன்னா அத்தனையுமே நான் அனுபவித்து செட்டில் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கு எது பெட்டர் மெத்தடு? அவரோட நினைவுல இருக்கிறது தானே. அப்படி ஒரு உயர்ந்த ஞானத்தை தான் இந்த 7 நாட்களாக நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இன்று 8வது நாள். இந்த ராஜயோகத்தினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் மெடிடேஷனோட இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சிட் பேக், போனை கீழே வச்சுக்கோங்க. சொல்லக்கூடிய கமெண்ட்ரிய அப்படியே திரும்ப நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. கூடவே காட்சியாக கூட பாருங்க. ஓம் சாந்தி. நானு என்னோட வீட்டுக்கு போறேன். சமையல் அறைக்கு போறேன். ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றேன்.
ஒரு பழுத்த எலுமிச்சம்பழத்த எடுக்கிறேன். வீட்ல இருந்து கத்தி எடுக்கிறேன். அந்த எலுமிச்சம்பழத்துல 4ஆ கட் பண்றேன். அதுல ஒரு பீஸ் எடுத்து அப்படியே வாய்க்குள்ள போட்டுக்கிறேன். அந்த எலுமிச்சம்பழத்த நல்லா கடிச்சு, மென்னு, சாறு விழுங்கி அந்த பழத்த சாப்பிடுறேன். அப்படியே புளிப்பு டேஸ்ட்டோட, சலைவாவோட, பல் கூச்சத்தோட அந்த புளிப்பான எலுமிச்சம் பழத்த நான் சாப்பிடுறேன். மறுபடியும் கத்தி எடுக்கிறேன். இன்னொரு துண்ட கட் பண்றேன். அதையும் வாய்க்குள்ள போடுறேன். நல்லா கடிச்சு, மென்னு, சாறு விழுங்கி, அப்படியே சலைவாவோட அந்த எலுமிச்சம் பழத்த சாப்பிடுறேன். இப்போ ஃப்ரிட்ஜ்ல ஒரு பாட்டில் வாட்டர், நல்லா கூல் வாட்டர், சில்லு தண்ணி. அத எடுத்து அப்படியே குடிக்கிறேன். இப்பொழுது பாட்டில ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, ஃப்ரிட்ஜ க்ளோஸ் பண்ணிட்டு, திரும்ப நான் இங்க வந்துடுறேன். ஓம் சாந்தி. ஸோ இதுவும் மெடிடேஷன் தான். இப்ப நம்ம செய்ததும் மெடிடேஷன் தான். இதுல என்ன பண்ணணும்? நம்ம சொல்ல சொல்ல திரும்ப அந்த எண்ணங்கள உருவாக்கணும் நம்ம மனசுல. ஆடியோ. அடுத்தது அந்த எண்ணங்களுக்கான காட்சிகள என்னுடைய புத்தியில நான் பார்த்தேன். வீடியோ. இது 2மே நமக்கு ஒரு அனுபவத்த குடுத்தது. என்ன அனுபவம்? அந்த புளிப்பு டேஸ்ட் தெரிஞ்சுச்சு. அந்த சலைவா வந்துச்சு. ஆக்சுவலி நான் எலுமிச்சம்பழம் சாப்பிடவே இல்ல. ஆனா சாப்பிட்டேன்னு விஷுவலைஸ் பண்ணதுனாலயே, என்னோட பிரெயின் என்ன பண்ணிருச்சு, அந்த சலைவாவ செக்ரிகேட் பண்ணிடுச்சு. ஆனா, இந்த மெடிடேஷன்ல நம்மளுடைய தொடர்பு எலுமிச்சம் பழத்தோட இருந்துச்சு. கரெக்ட்டா? நம்மளுடைய கனெக்ஷன். பட் எலுமிச்சம் பழத்தோட கனெக்ஷன் வைக்கிறதுனால, நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஆனா, இதுவும் மெடிடேஷன் தான். பட் நம்ம ராஜ்யோகா மெடிடேஷன்ல நம்மளுடைய கனெக்ஷன இறைவனோட வைக்கிறோம். இறைவன்னா யாரு? இந்த உலகத்தினுடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டி, சுப்ரீம் எனர்ஜி, உயர்ந்த சக்தி. அவருக்கு மேல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவருக்கு மேல ஒரு டிவைன் எனர்ஜி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவருக்கு மேல ஒரு பியூரிட்டி, அன்பு, அமைதி, சக்தி, மகிழ்ச்சி, இதனுடைய கடல் இந்த உலகத்துல யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் கிட்ட என்னுடைய மனசையும், புத்தியையும் நான் ஈடுபடுத்துறேன். அதன் மூலமா அவரோட வைப்ரேஷன, அவரோட எனர்ஜிய, அவருடைய குணங்கள எனக்குள்ள நானு டவுன்லோட் பண்றேன். எனக்குள்ள நானு அனுபவம் பண்றேன். இதுதான் நம்ம ராஜயோகா மெடிடேஷன்ல செய்றோம். எலுமிச்சம் பழத்த நினைக்கிறதுனால, அல்லது இந்த மூச்ச கவனிக்கிறதுனால, இல்ல யாராரோ மனிதர்கள நினைச்சிட்டு இருக்கிறதுனால, ஆத்மாக்கு எந்த ஒரு சக்தியையும் அனுபவம் செய்ய முடியாது. ஆனா எல்லார்கிட்ட இருந்து நம்மளுடைய புத்திய விலக்கி, ஒரு நாளைக்கு சில மணி நேரமாவது என்னுடைய மனசையும், புத்தியையும் அந்த பரமாத்மா கிட்ட, எல்லாத்துலயும் கடல் போல இருக்கக்கூடிய சுப்ரீம் எனர்ஜி கிட்ட ஈடுபடுத்தும்போது, என்னுடைய மனம் கூட உயர்ந்த நிலை அடைய முடியும். ஆத்மா நான் கூட அவர போல நல்ல சக்திவானா ஆக முடியும். அதுதான் இந்த ராஜயோகா மெடிடேஷனுடைய பலன்கள். இப்போ உங்களுக்கு மறுபடியும் 1 நிமிடம் கமெண்ட்ரி சொல்றேன். இதே மாதிரி நம்ம மறுபடியும் செய்யலாம். ஓம் சாந்தி. இந்த சில நிமிடங்கள் என்னுடைய வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான தருணத்துல இருக்கேன். என்னை நான்
சக்தியூட்டுவதற்காக, எனக்கு சார்ஜ் செய்து கொள்வதற்காக, இந்த இடத்துல நான் உட்கார்ந்திருக்கேன். நான் யார் என்ற விழிப்புணர்வோடு அமர்ந்திருக்கிறேன். நான் ஒரு வெண்மையான ஒளிப்புள்ளியாக இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரசா பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா. ஆத்மா எனக்கு அழியவே கிடையாது. ஆத்மா நான். இந்த உடலுக்கு மாஸ்டர், அதிகாரி. மனதிற்கு மாஸ்டர். ஆத்மா நான். கிரியேட்டர், படைப்பாளன். எண்ணங்களை உருவாக்கக்கூடியவன். ஆத்மா என்னுடைய உண்மையான குணம் அன்பு. நான் அன்பான ஆத்மா. I am a loveful soul. என்கிட்ட இருந்து எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அன்பினுடைய எனர்ஜி ஃப்ளோ ஆகிறத என்னால அனுபவம் செய்ய முடிகிறது. ஒரே நொடியில் என்னுடைய முழு கவனத்தையும் இந்த உலகத்திலிருந்து அப்பால் வெகு தூரம் மேலே இருக்கக்கூடிய செம்பொன்னிறமான பரந்தாமத்தின் பக்கம் செலுத்துகிறேன். அன்பு கடலான சிவத்தந்தை ஒளி புள்ளியாக பரந்தாமத்துல ஒளி வீசிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி நான் ஆத்மா இறைவனினுடைய உண்மையான அன்ப, நிபந்தனைகள் இல்லாத அன்ப, சுத்தமான அன்ப அனுபவம் செய்கிறேன். சிவ தந்தைக்கு முன்பாக நான் இருக்கும்போது என்னுடைய மனதில் உள்ள காயங்கள் அனைத்தும் ஆறி, சுமைகள் அனைத்தும் லேசாகி, உலகமே என் மேல அன்பு செலுத்தினா எப்படி இருக்கும்?
அவ்ளோ மகிழ்ச்சியான மனநிலையில சிவனினுடைய அன்ப அனுபவம் செய்கின்றேன். நான் இறைவனின் அன்பிற்கு தகுதியான ஆத்மா. I am a worthy of God's love, God's blessings. ஓம் சாந்தி. பாருங்க, இப்ப நம்ம செய்தோம் இல்லையா? ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். ஆனா இந்த 5 நிமிஷம் நம்ம செஞ்சதுனால, நம்மளோட மைண்ட் எவ்ளோ ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, எவ்ளோ லேசா இருக்கு. இததான் நம்ம பண்ண சொல்றோம். டெய்லியுமே அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்ஸ், ஒரு 5 டைம்ஸ் இந்த மாரி 5, 5 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு குரூப்ல போடுற அந்த கமெண்ட்ரி ஆன் பண்ணி விட்டுருங்க. அத அப்படியே திரும்ப சொல்லுங்க மனசுக்குள்ள. கூடவே விஷுவலைஸும் பண்ணுங்க. இதுதான் இந்த ட்ரெய்னிங்கினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இத ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் கமெண்ட்ரியே இல்லாம, நீங்களாகவே நல்லா ஆழமான அனுபவத்த, உயர்ந்த அனுபவத்த அடைய ஆரம்பிச்சுருவீங்க. உங்களுக்கு நம்ம வந்து என்ன கைட் பண்றோமோ, அது கரெக்ட்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாவே போதும். ஈஸியா வந்து நமக்குள்ள நல்ல மாற்றத்த நம்ம அனுபவம் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். அதாவது, நான் ஒரு வேலைய செய்யறேன் அப்படின்னா, அதன் மூலமா எனக்கு வந்து என்ன நன்மை கிடைக்குது? அதுல எனக்கு என்ன பெனிஃபிட்? அப்படின்னு நம்ம எப்பயுமே கேட்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த ராஜயோகா மெடிடேஷன் செய்யறதுனால, எனக்கு வந்து என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா, ஆன்மீக சக்திகள், 8 சக்திகள், அஷ்ட சக்திகள் இந்த ராஜயோக தியானம் செய்யறதுனால எனக்கு கிடைக்குது. சக்திகள்னா என்ன அர்த்தம்? அதாவது ஆன்மீக சக்திகள்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல வந்து சக்தினா என்ன? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா உலகத்துல ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து பலம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேரு தன்னுடைய உடல வந்து பலம் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய பிசிக்க. சில பேரு தன்னுடைய உறவுகள வந்து பலம் நினைப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா? "என்னோட அப்பா யார் தெரியுமா? என்னோட அண்ணன் யார் தெரியுமா?" அப்படி சொல்லி கேட்பாங்க. தன்னுடைய உறவுகள தன்னுடைய வாழ்க்கையின் பலம் அப்படின்னு நம்புவாங்க. சில பேரு தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்த வந்து தன்னுடைய வாழ்க்கையின் பலம் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. சில பேரு தன்னுடைய பதவிய தன்னோட பலம் அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. அதனால தான் அந்த பதவியில இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் கூட எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் எம்.எல்.ஏ அந்த மாதிரிலாம் சொல்லிக்குவாங்க. பிகாஸ் அந்த பதவி தான் என்னுடைய பலம் அப்படின்னு அவங்க வந்து முழுசா நம்புறதுனால தான். சில பேரு தன்னுடைய படிப்ப வந்து தன்னுடைய பலம் அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. சில பேரு தன்னுடைய அழக தன்னுடைய பலம் அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. இந்த மாரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்கள தன்னுடைய பலம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு தான் இந்த வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா, எந்தெந்த விஷயங்கள அவங்க பலம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்களோ, அது எல்லா சூழ்நிலைகள்லயும் அவங்க கூட இருக்குமா? எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு வந்து உதவி செய்யுமா? அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் நம்ம இவ்ளோ நேரம் சொன்ன அத்தன லிஸ்ட்டுமே அழியக்கூடிய விஷயங்கள். அப்படின்னா, டெம்பரரி. எப்ப வேணாலும் அது என்னை விட்டு போகக்கூடியது. அப்போ தற்காலிகமான ஒரு விஷயத்த, எப்ப வேணாலும் என்னை விட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்த, நான் பலம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, கரெக்ட்டா ஒரு சூழ்நிலையப்போ நான் ஏமாறுற மாதிரி ஆயிடும். ஏன்னா, எல்லா சூழ்நிலைகள்லயும் இந்த பலங்கள் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, ஒரு பலம் இருக்கு. அதை நம்ம சேகரிக்கும்போது, அதை நம்ம அதிகப்படுத்தும்போது, எல்லா சூழ்நிலைகள்லயும், எல்லா இடத்திலயும் அது நமக்கு உதவி செய்யும். அதுதான் ஆன்மீக பலம். ஆத்மாவினுடைய சக்தி. அத நம்ம பலப்படுத்தும்போது, எந்த சூழ்நிலையிலயும் நம்ம மனம் தளர்ந்து போக மாட்டோம்.
அந்த ஆன்மீக சக்தி தான் எனக்கு இந்த ராஜயோகத்தின் மூலமா கிடைக்குது. ஆன்மீக சக்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா, the ability to emerge my capability, my innate quality. அதுதான் ஆன்மீக சக்தி. ஆத்மா என்னுடைய உண்மையான குணங்களை, உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய திறமைதான் ஆன்மீக சக்தின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எல்லா சூழ்நிலையிலையும் நான் ஆத்ம உணர்வுல இருக்கிறது தான். என்னால எல்லா சூழ்நிலையிலையும் ஆத்ம உணர்வுல இருக்கிறதுக்கான அந்த முயற்சிக்கு பேரு தான் ஆன்மீக சக்தி. ஆத்ம உணர்வுனா என்ன அர்த்தம்? அந்த 7 குணங்களை எப்பொழுதுமே வெளிப்படுத்துறது. அதுதான் ஆன்மீக சக்தி அப்படின்னு அர்த்தம். இந்த சக்தி எனக்கு எப்ப கிடைக்கும்னா, நம்ம இந்த ஜேர்னில வந்து மூவ் ஆன் ஆக 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 தான். இந்த பயிற்சிகள்லாம் நம்ம செய்ய 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 தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சக்தி நம்மகிட்ட அதிகமாகும். அதனுடைய அனுசாரத்துல எந்த சூழ்நிலைகளும் என்னுடைய மனநிலைய பாதிக்காத மாதிரி ஒரு ஸ்டேஜ நம்ம அடைய முடியும். ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்வஸ்திதி, பரஸ்திதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வஸ்திதி அப்படின்னா என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட். பரஸ்திதி அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சிச்சுவேஷன். அப்போ எந்த சூழ்நிலைகளும் என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மீது, என்னுடைய மனநிலையின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. எப்போனா, இந்த ஆன்மீக சக்திகளை ராஜயோகத்தின் மூலமா அடைந்து, அதை நான் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தும் போது. எப்படின்னா சிச்சுவேஷன் டிபெண்டன்ட் கேப்பபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த சக்தியை பயன்படுத்தணுமோ அந்த சக்தியை நான் பயன்படுத்துறேன். எதுக்காக? செல்ஃப மேனேஜ் பண்றதுக்காக. என் மீது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம இருக்கிறதுக்காக. அதுதான் இந்த ராஜயோகா மெடிடேஷனுடைய நன்மைகள், பலன்கள் அப்படிங்கிறது. பொதுவா வந்து சிவத்தந்தை வந்து அவருடைய மகா வாக்கியத்துல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க உங்களுடைய சீட்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க ஒருபோதும் அப்செட் ஆக மாட்டீங்க. நான் யாரு அப்படிங்கிற சீட்ல, நான் யாரு? நான் ஆத்மா. நான் எப்படிப்பட்ட ஆத்மா? நான் அனைத்து சக்திகளும் நிரம்பிய சக்திசாலியான ஆத்மா. ஐ எம் அ பவர்ஃபுல் சோல். அந்த மாதிரி உங்க சீட்ல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க ஒருபோதும் எந்த இடத்துலயுமே அப்செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நான் சீட்ல உட்கார்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? பவர் வேணும், சக்தி வேணும். இப்போ ஒவ்வொரு பதவிகள்ல உட்கார்றதுக்குன்னு ஒரு பலம் இருக்கணும் இல்லையா? ஒரு பதவியில உட்கார்றதுக்கு மக்கள் பலம் வேணும், ஒரு பதவியில உட்கார்றதுக்கு பண பலம் வேணும், ஒரு பதவியில உட்கார்றதுக்கு உடல் பலம் வேணும். அது மாதிரி ஆத்மா நான் என்னுடைய சீட்டில் நிலைத்திருப்பதற்கு எனக்கு இந்த அஷ்ட சக்திகள் என்ற பலம் வேண்டும். அப்பதான் என்னோட சீட்ல நான் உட்கார முடியும். அந்த அஷ்ட சக்திகள் என்னென்ன அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அததான் வந்து கோவில்ல பாத்தீங்கன்னா எல்லா சாமிகளையும் அந்த 8 கைகளோட 8 ஆயுதங்கள் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே 8 கைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து யாரும் கிடையாது. 8 கை யாருக்காவது இருக்கா? அதனுடைய அடையாளம் என்னன்னா, ஆத்மாவினுடைய 8 சக்திகளை தான் 8 கைகளாகவும், அந்த சக்திகள் தான் வாழ்க்கையில நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சாமிகள் கையில ஆயுதங்கள் காட்டப்பட்டிருக்கு. பொதுவா அந்த கை அப்படிங்கிறது வந்து சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு வெயிட்ட தூக்கிட்டு போறாங்கன்னா, ஒரு கை போடுப்பா அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, ஒரு பதவியில இருக்கிறவரு, இவர் என்னோட ரைட் ஹேண்டு அப்படின்னு சொல்லுவாரு. ரைட் ஹேண்டுனா இவர் ரைட் ஹேண்டுன்னு அர்த்தமா? இவர் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு அர்த்தம். கை போடுப்பா அப்படின்னா கைய போடுறதுன்னு அர்த்தம் இல்ல. ஒரு ஹெல்ப் பண்ணு, ஒரு சப்போர்ட் கொடு அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதுமே கைங்கிறது சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சோ அந்த 8 கையினா இந்த 8 சக்திகள். அதை எப்ப வந்து நம்ம அடைய முடியும்னா, இந்த ராஜயோகத்தினுடைய 5 விஷயங்கள 4 விஷயங்கள நம்ம செய்யும்போது, 5வதாக அந்த சக்தியின் சொரூபமாக நான் ஆக முடியும். அந்த 4 விஷயம் என்னன்னு உங்களுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாலேட்ஜ். நான் யாரு அப்படிங்கிற புரிதல் என்கிட்ட இருக்கிறது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம் அததான் நம்ம இத்தனை நாளா வந்து வகுப்புல தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது அத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கிறது. தனிமையில உட்கார்ந்து. இப்ப நம்ம கேட்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது இந்த கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அமைதியில உட்கார்ந்து கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிறது.
உள்ளுக்குள்ள நினைச்சு பார்க்கிறது. பரமாத்மாவோட என்னுடைய மனம், புத்திய இணைக்கிறது. இதுதான் 2வது ஸ்டெப். மெடிடேஷன், யோகா. 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, தாரணை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதெல்லாம் வந்து கேட்டனோ, எதெல்லாம் வந்து நான் நினைத்து பார்த்தனோ, அது எல்லாத்தையும் என்னுடைய வாழ்க்கையில எக்ஸ்பெரிமென்ட் பண்றது. அத நடைமுறைப்படுத்தி பார்க்கிறது. ஒர்க் அவுட் ஆகுதா? இவங்க சொல்றது அப்படின்னு நடைமுறைப்படுத்தி பார்க்கிறது. இதுதான் 3வது ஸ்டெப். 4வது ஷேர் பண்றது. நான் அடைஞ்ச அனுபவத்த இப்ப நாம உங்களுக்கு பண்றோம் இல்லையா? நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ, அத உங்களுக்கு ஷேர் பண்றோம். இந்த 4 விஷயங்கள செய்யும்போது, அந்த சக்தியினுடைய சொரூபமாக, எம்பாடிமென்ட் ஆக நம்ம ஆக முடியும். சோ, இந்த 8 சக்திகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ராஜயோகா செய்யறதுனால நமக்கு வந்து நெறைய நன்மைகள் கிடைக்குது. அதுல ஒன் ஆஃப் த பலன் என்ன அப்படின்னா, அந்த அஷ்ட சக்திகள். சோ, முதல் பவர் என்ன அப்படின்னா, பவர் டூ வித்ட்ரா. அதாவது புலனடக்கும் சக்தி. புலன்களை அடக்கக்கூடிய சக்தி. 2வது பவர் டூ பேக்கப். தயாராகும் சக்தி. அத இன்னொரு வார்த்தையில எப்படி சொல்லலாம்னா, வேண்டாததிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி. 3வது பவர் டூ டாலரேட். சகித்துக் கொள்ளும் சக்தி. பவர் டூ டாலரேட். வீக்னஸ் டூ டாலரேட் கிடையாது. ஏன்னா நெறைய நேரத்துல பொறுமை சக்திய வந்து நம்ம பலகீனம்னு நெனைப்போம். ஆனா அது பலம், சக்தி. 4வது பவர் டூ அகாமடேட். ஏற்றுக்கொள்ளும் சக்தி. அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, உள்ளடக்கும் சக்தி. 5வது பவர் டூ டிஸ்கிரிமினேட். பகுத்தறியும் சக்தி. எது சரி, தவறு அப்படின்னு சொல்லி டிசர்ன் பண்றது. பகுத்தறியறது. 6வது பவர் டூ ஜட்ஜ். தீர்மானிக்கும் சக்தி. முடிவுகள் எடுக்கக்கூடிய சக்தி. டிசைட் பண்றது. 7வது பவர் டூ ஃபேஸ். எதிர்கொள்ளும் சக்தி. 8வது பவர் டூ கோஆப்பரேட். ஒத்துழைக்கும் சக்தி. இப்ப இந்த ஒவ்வொரு சக்திகளை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ முதல் சக்தி என்ன அப்படின்னா, பவர் டூ வித்ட்ரா. நல்லா இந்த 8 சக்திகளையும் கவனமா கேளுங்க. நம்ம வாழ்க்கையில எந்த கேள்விக்காக விடைய தேடிட்டு இருக்கோமோ, அந்த விடை வந்து இந்த 8 சக்திகள்ல இருக்கு. இந்த 8 சக்திகள நம்ம லைஃப்ல பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா போதும். எல்லா சிச்சுவேஷன், மனிதர்கள் எல்லாமே சரியாயிடும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பவர் டூ வித்ட்ரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லிசனிங். இப்போ ஆமை என்ன பண்ணும்? வேணுங்கிறப்ப தன்னுடைய உறுப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி தன்னுடைய வேலைகள பயன்படுத்தும். ஒன்ஸ் வந்து அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா, எல்லா உறுப்புகளையும் உள்ளடக்கி ஒரு ஓடு மாதிரி ஆயிடும். அப்படிப்பட்ட ஆமைய ஒரு யானையே மிதிச்சா கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் அந்த புலன்களை உள்ளடக்குவதற்கான சக்தி. அது மட்டும் இல்ல. நீங்க வந்து வரலாறுல பார்த்தீங்கன்னா, இந்த புலன்களை உள்ளடக்காத காரணத்தினால தான் நெறைய போர்களே நடந்திருக்கு, பிரச்சனைகளே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு ராமாயணத்துல அந்த மந்திரா வந்து சொல்லும்போது, கைகேயி தன்னுடைய காதுக்கு அடிமையாகி அந்த தீய விஷயங்கள கேட்டதுனால தான் ராமாயணமே ஏற்பட்டுச்சு. மகாபாரதத்துல இவரு துரியோதனன் வந்து அந்த கண்ணாடி மாளிகைக்கு வரும்போது, இவங்க திரௌபதி அவங்கள பார்த்து சத்தமா சிரிச்சிடுவாங்க. அந்த ஒரு இன்சல்ட்னால தான் அந்த மகாபாரத போரே வந்துச்சு. அது மட்டும் இல்ல. இந்த ஜீவராசிகள் கூட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜீவராசிகளும் தன்னுடைய புலன்களுக்கு அடிமையாகக்கூடிய காரணத்தினால தான் ஆபத்துகள்ல போய் மாட்டிக்கும். பாம்பு பாருங்க, பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாம்பு அந்த மகுடி சத்தத்துக்கு, அந்த காதுக்கு அடிமையான காரணத்தினால தான் கடைசியில என்ன ஆயிடும்? மகுடிக்கு அப்படியே அடிமையாகி மயக்கம் போட்டுரும். அப்புறம் அதோட விஷ பல்ல புடுங்கி, அதுக்கப்புறம் அந்த மகுடி வாசிக்கிறவர் என்ன பண்ணுவாரு? அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் அந்த பாம்ப கொண்டு போய் எல்லா இடத்துலயும் வித்த காமிச்சு சம்பாரிப்பாரு. அப்போ படையே நடுங்கக்கூடிய பாம்பே கடைசியில ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி ஆயிடுச்சு. எதனால? தன்னுடைய காதுக்கு அடிமையானதுனால. யானை எவ்வளவு வலிமை வாய்ந்த மிருகம். ஆனா அந்த யானைக்கு ஒரு அடிமைத்தனம் இருக்கு. என்னன்னா, இந்த சென்சஸ்க்கு தொடு உணர்ச்சிக்கு அடிமையாகிறது. யானைய புடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழி போட்டு அதுக்குள்ள ஒரு பொம்மை யானைய வச்சுருவாங்க. அப்ப அத போய் தொடறதுக்காக, அந்த குட்டி யானைய தொடறதுக்காக அந்த யானை வரும். வந்து தொடும்போது அந்த குழிக்குள்ள கீழ விழுந்துரும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும், ஒவ்வொரு விதமான சென்சஸ்க்கு வந்து அடிமையாகக்கூடிய விஷயத்தினால தான் அது வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்த சந்திக்கும். அதே மாதிரி தான்.
நம்ம கூட எந்த அளவுக்கு இந்த புலன்களுக்கு அடிமையாக இருந்துகிட்டே இருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லா இந்த புலன்களினுடைய கிரேவிங்ஸ திருப்திப்படுத்துறதுக்காகவே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். என்னோட வாழ்க்கையினுடைய பர்ப்பஸே முடிஞ்சு போயிடும். அது மட்டும் கிடையாது. இந்த உலகமே வந்து டைவர்ஷன் நிறைஞ்சது. கேட்ஜெட்டு, மக்கள் எல்லாருமே நம்மள டைவர்ட் பண்றதுக்காக தான் இருக்காங்க. அப்போ என்னுடைய புலன்களை எல்லாத்தையும் உள்ளடக்கும் போதுதான், எனக்குள்ள என்ன பேசுறேன், எனக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு என்னால லிசன் பண்ண முடியும். மத்தவங்க பேசுறதையும் என்னால கவனிக்க முடியும். ஸோ இப்பவே நம்ம கிளாஸ் கேட்கிறோம் இல்லையா? இத்தன பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? இத்தன பேர்ல எவ்ளோ பேரு புலன்கள எல்லாத்தையும் உள்ளடக்கி, ஃபுல்லா இந்த கிளாஸ கவனிச்சுட்டு இருக்கோம்? எவ்ளோ பேர் இங்க, அங்க, அங்க அப்படின்னு சொல்லி டைவர்ட் ஆயிட்டே இருக்கோம்? ஸோ இதுதான் பவர் டூ வித்ட்ரா. புலன்களை உள்ளடக்கக்கூடிய சக்தி. அப்படி உள்ளடக்கி, வேணுங்கிறப்ப மட்டும் என்னோட உறுப்புகள பயன்படுத்துறேன். அப்புறம் மத்த நேரத்துல எல்லாம் ஜஸ்ட் அப்படியே வித்ட்ரா பண்ணி, நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற உணர்வுல நிலைச்சிருக்கும் போது, யானை மாதிரி பிரச்சனைகள் வந்தா கூட நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க. The ability to step back and disengage from the world around me. அடுத்த சக்தி பவர் டு பேக்கப் அப்படின்னா அவைலபிளா இருக்கிறது. இப்போ the ability to bring things to an end and stop wasteful thinking. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போறேன் அப்படின்னா, அந்த பரீட்சைக்கு என்ன புத்தகம் தேவையோ, அத மட்டும் தானே நம்ம எடுத்துட்டு போவோம். சயின்ஸ் பரீட்சைக்கு என்ன புத்தகம் தேவை? சயின்ஸு. அந்த மாரி அந்தந்த எக்ஸாமுக்கு தேவையானது மட்டும் தான் எடுத்துட்டு போவோம். எல்லா புத்தகத்தையும் எடுத்துட்டு மாட்டோம். இல்ல இப்ப எங்கேயாவது நம்ம ஒரு டூருக்கு போறோம் அப்படின்னா, அங்க வந்து அங்க தங்குறதுக்கு எவ்வளவு பொருள் தேவையோ அங்க மட்டும் அத மட்டும் தான் எடுத்துட்டு போவோம். வீட்டையே காலி பண்ணிட்டு போமாட்டோம். கரெக்ட்டுங்களா? பிசிக்கலி நமக்கு என்ன தேவையோ, அத மட்டும் தான் நம்ம கேரி பண்ணிட்டு போறோம். ஆனா மென்டலி நம்ம என்ன பண்றோம்? வீட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வரோம். ஆஃபீஸ்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு போறோம். வெளியில நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் நான் ரிலேஷன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இப்படி எமோஷனல் பேக்கேஜ் நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி சிதறி கிடக்குது. பறந்து விரிஞ்சு கிடக்குது. இங்க, அங்க, அங்க, அங்க அப்படின்னு. அப்படி என்னுடைய எனர்ஜி வந்து அப்படி ஸ்ப்ரெட்டா இருந்துச்சு அப்படின்னா, என்னால ஒரு வேலையில முழுசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. என்னுடைய முழு சக்திய என்னால ஒரு காரியத்துல பயன்படுத்த முடியாது. அதனால பவர் டூ பேக்கப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிதறி கிடக்கக்கூடிய என்னுடைய எல்லா எண்ணங்களையும் பேக்கப் செய்து, எனக்கு எங்க தேவையோ அங்க மட்டும் என்னுடைய எண்ணங்கள செலுத்துவது. என்னுடைய கவனத்த செலுத்துவது. அதுதான் பவர் டூ பேக்கப் அப்படின்ட்டு. அதாவது எதெல்லாம் எனக்கு வேண்டாததோ, அதிலிருந்து என்னுடைய மனச விலக்கக்கூடிய சக்தி. நேத்து யாரோ என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க. என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அத நினைக்கிறதுனால எனக்கு ஏதாவது பலன் இருக்கா? இப்ப நான் அத நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து சமைச்சுட்டு இருக்கேன். அப்ப என்னோட எனர்ஜி எங்க இருக்கு? அங்கேயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பாதி எனர்ஜி அங்க, பாதி சக்தி நான் செய்யக்கூடிய இந்த சமையல் வேலையில. அப்ப என்ன பண்ண முடியாது? என்னுடைய முழு எனர்ஜியோட அந்த வேலைய நான் செய்யாத போது, அதிலிருந்து 100% ரிசல்ட்ட வந்து நம்ம பார்க்க முடியாது. அதனால எது எனக்கு தேவை இல்லையோ, அதிலிருந்து என்னுடைய மனச விலக்குறதுக்கான பயிற்சி என்கிட்ட இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "ஆர்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஆர்ட் ஆஃப் டையிங்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது தவறு. கரெக்ட்டான வார்த்தை என்னன்னா, "ஆர்ட் ஆஃப் டையிங் இஸ் ஆர்ட் ஆஃப் லிவிங்." அதாவது இறக்கும் கலைய நான் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்னுடைய வாழும் கலைய நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல இந்த காஸ்டியூம விட்டு நீங்க கிளம்ப போறீங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப உட்கார்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் உட்கார்ந்து நினைச்சிட்டு இருப்போமா? ஒண்ணும் பண்ண மாட்டோம். அப்படியே செவனேன்னு உட்கார்ந்து கடவுள நினைக்க ஆரம்பிச்சுருவோம். உண்மையா அதுதான் பண்ணுவோம். எல்லாத்துல இருந்தும் நம்மளுடைய மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா டிட்டாச் ஆயிடும். அந்த மாதிரி எப்ப வேணாலும் ஆத்மா நானு இந்த காஸ்டியூம விட்டு போறதுக்கான டைம் வரலாம். அப்படிங்கிற அந்த ஆர்ட் ஆஃப் டையிங்கோட நான் வாழும் பொழுதுதான், வாழக்கூடிய நாட்கள்ல என்னுடைய எண்ணங்கள, நேரத்த, சக்திய வீணான விஷயத்துக்கு நான் செலுத்தி வேஸ்ட் பண்ண மாட்டேன். சோ அதுதான் இந்த பவர் டூ பேக்கப் அவைலபிலிட்டி. எங்க தேவையோ அங்க நான் அவைலபிளா இருக்கிறது. மென்டலி அவைலபிளா இருக்கிறது. 3வது சக்தி என்னன்னா, பவர் டூ டாலரன்ஸ். பவர் டூ டாலரேட். சகித்துக் கொள்ளும் சக்தி. The ability to
respond to external and internal events positively, yet not be affected by them. நமக்கு ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, நம்ம ஆப்வியஸ்லி வந்து பொறுத்துக்கிறோம், சகிச்சுக்கிறோம். ஆனா எப்படி பொறுத்துக்கிறோம்னா, உள்ளுக்குள்ள வந்து கங்கையும், யமுனையும் பொங்கிட்டு இருக்குது. ஆனா வெளியில கேட்டா நான் பொறுத்துக்கிறேன், நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பேரு பொறுமை சக்தி கிடையாது. அதுக்கு பேரு சப்ரஷன். உள்ள வந்து அப்படியே அடக்கி, 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 அடக்கி வச்சுக்கிறது. அதாவது பொறுமை சக்தி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ளேயும் ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? அத பத்தி நான் பாசிட்டிவா நினைக்கிறது. வெளியிலயும் பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்றது. ஆனா அந்த சூழ்நிலையினாலயோ இம்பார்ட்டன்ட் லைன். நான் உள்ளுக்குள்ளேயும் பாசிட்டிவா இருக்கேன். வெளியிலயும் பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஆனா அந்த சூழ்நிலையினால என்னுடைய மனம் பாதிக்கப்படாமல் இருப்பது. அதுதான் பொறுமை சக்தி. அதுதான் சகித்துக்கொள்ளும் சக்தி. ஆனா நான் வந்து வெளியில ரெஸ்பாண்ட் பண்றேன். வெளியில வந்து நல்லா பாசிட்டிவா, இட்ஸ் ஓகே பரவால்ல அப்படின்னு சொல்லி வெளியில பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு, உள்ளுக்குள்ள வந்து துக்கம், கதறல், அப்படி வலி, வேதனை அப்படி இருக்கிறது. அதுக்கு பேரு பொறுமை சக்தி கிடையாது. நெறைய பேர் வந்து இந்த பொறுமை சக்திய பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க. பொறுத்து, பொறுத்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நானே பொறுக்கணுமா? நானே சாகணுமா? ஏன் அவங்களும் தான் கொஞ்சம் பொறுத்துக்கிறது? ஏன் அவங்களும் தான் கொஞ்சம் இறங்கி வர்றது? ஏன் அவங்களும் தான் கொஞ்சம் விட்டு குடுக்கறது? அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பரமாத்மா அவருடைய மகா வாக்கியத்துல சொல்லியிருக்காரு, பொறுத்துக் கொள்வது என்பது சாகுவது அல்ல. எல்லாருடைய மனதிலும் உயிரோடு வாழ்வது. ஏன் நான் பொறுத்துக்கணும் அப்படின்னா, நான் தான் சக்திசாலியான ஆத்மா. ஏன் நான் முதல்ல போய் பேசணும் அப்படின்னா, நான் தான் சக்திசாலியான ஆத்மா. ஏன் நான் விட்டு குடுக்கணும் அப்படின்னா, எனக்கு தான் மனசுல அமைதி தேவை. ஏன் வந்து எல்லா இடத்துலயும் நான் இறங்கி போணும் அப்படின்னா, எனக்கு வாழ்க்கையில நிம்மதி தேவை. ஏன் எல்லா இடத்துலயும் நான் சகிச்சுக்கணும் அப்படின்னா, பிகாஸ் நான் சகித்து கொள்ள 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 அந்த சக்தி என்கிட்ட அதிகமாகும். யாரு வந்து இந்த சக்திய பல காலமா பயன்படுத்தாம இருக்காங்களோ, அவங்க கிட்ட அந்த சக்தி கம்மியாயிட்டே இருக்கும். கம்மியாகி, கம்மியாகி, கம்மியாகி அந்த சக்தி அவங்க கிட்ட இல்லாம போகும். ஆனா அந்த சக்திய நான் பயன்படுத்த, பயன்படுத்த, பயன்படுத்த அந்த சக்தி என்கிட்ட அதிகமாயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் கரெக்ட்டா பொறுமையா இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக் ஆயிட்டு இருப்பேன். இன்னும் நல்லா சக்திசாலி ஆயிட்டு இருப்பேன். அத விட்டுட்டு நான் சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நம்ம இப்படி சொல்றோம். நான் பொறுத்து, பொறுத்து டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. சோ பொறுமை சக்தின்னா என்ன அர்த்தம்னா, வெளியிலயும் பாசிட்டிவா இருக்கிறது. அந்த விஷயத்த பத்தி. மற்றும் உள்ளுக்குள்ளயும் அத பத்தி பாசிட்டிவா யோசிக்கிறது. மற்றும் எந்த விஷயத்திலயும் மனம் பாதிக்கப்படாமல் இருப்பது. அதுதான் பொறுமை சக்தி. அந்த பொறுமை சக்தி பலகீனம் கிடையாது, பலம். அதாவது ஒரு பெரிய புயல் அடிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மரமெல்லாம் சாஞ்சிடும். ஆனா எங்கேயாவது நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கோமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த புயலின் காரணத்தினால் இந்த புல்லு சாஞ்சிருச்சு, இந்த புல்லு கீழ விழுந்துருச்சு அப்படின்னு எங்கேயாவது படிச்சிருக்கோமா? படிச்சது இல்ல இல்லையா? ஏன்? ஆனா எத்தன இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இத்தன மரங்கள் வந்து கீழ விழுந்துருச்சு, இத்தன மரங்கள் சாஞ்சிருச்சு நம்ம எத்தன இடங்கள்ல பார்க்கிறோம். ஏன்? பிகாஸ் அந்த மாதிரி புயல் வரும்போது புல்லு என்ன பண்ணிடுச்சு? பெண்ட் பண்ணிடுச்சு. வளைஞ்சிருச்சு. அதனாலதான் எந்த புயலும் புல்ல ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப யாருக்கு சக்தி அதிகம்? மரத்துக்கா? புல்லுக்கா? புல்லுக்கு தானே. அதே மாதிரிதான். யாரு விட்டு குடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சக்தி அதிகம். யாரு பொறுத்து போறாங்களோ அவங்களுக்கு தான் சக்தி அதிகம். வெளி உலகத்துல சக்தி அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா, சண்டை போடுறத தான் நினைப்பாங்க. கத்துறத தான் நினைப்பாங்க. நெகட்டிவ ஸ்ப்ரெட் பண்றத தான் நினைப்பாங்க. 4 பேர்கிட்ட இவங்கள பத்தி தப்பா நம்ப வச்சுட்டோமா, அதுதான் சக்தி. பாத்தியா? நான் இவங்கள பத்தி ஒரு தப்பான பொய்ய சொல்லி, அத ஒரு 40 பேர நம்பவும் வச்சுட்டேன். அததான் சக்தி, பலம் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா, அதெல்லாம் சக்தி கிடையாது. அதெல்லாம் பலம் கிடையாது. ஏன்னா, அத யார் வேணாலும் தான் செய்ய முடியுமே. யார் வேணாலும் தான் கத்த முடியும். யார் வேணாலும் தான் சண்டை போட முடியும். ஆனா, அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது யார் வேணாலும் முடியாதுல்ல? ஒரு சிலரால தானே முடியுது. ஏன்னா, அவங்க தான் சக்திசாலியான ஆத்மாக்கள். எனவே, இனிமேல் பொறுமைங்கிறத பலகீனம்னு நினைக்கக் கூடாது. பொறுமைங்கிறது பலம். ஆனா எப்படி பொறுத்துக்கணும்னா, நம்மளுடைய மனசுல எந்த பாதிப்பும் இல்லாம பொறுத்துக்கணும். அடுத்த சக்தி என்னன்னா, பவர் டு அகாமடேட் அப்படின்னா அடாப்டபிலிட்டி. வளைஞ்சு கொடுக்கிறது. த எபிலிட்டி டு அக்செப்ட் த பிரசன்ஸ், ஐடியாஸ் அண்ட் டிசையர்ஸ் ஆஃப் அதர்ஸ். பாருங்க, ஒரு ஆறு சொல்லுது. நான் நேரா தான் போவேன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா,
அது தன்னுடைய லட்சியத்தை அடையவே முடியாது. ஆறு என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? வளையணும், நெளியணும், பாறையில மோதணும், மேல இருந்து கீழ விழுகணும், மரத்துல முட்டணும். இப்படி வளைஞ்சு, நெளிஞ்சு போனாதான் அது தன்னுடைய இலக்க அடைய முடியுது. அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாருமே யாரு? ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள்? வித்தியாசமானவர்கள். ஒவ்வொருத்தருடைய கண்டிஷனிங் வேற. அவங்களுடைய நம்பிக்கைகள் வேற. அவங்களுடைய கருத்துக்கள் வேற. அவங்களுடைய ஆசைகள் வேற. அவங்களுடைய பயணம் வேற. அவங்களுடைய எண்ணங்கள் வேற. அவங்களுடைய சமஸ்காரங்கள் வேற. அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய கார்மிக் அக்கவுண்ட். இத்தனை பிறவிகளாக அந்த ஆத்மாக்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கார்மிக் அக்கவுண்ட் வேற. அப்ப எல்லாமே வேற வேற வேறையா இருக்கு இல்லையா? இதுதான் புரிதல். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் வித்தியாசமானவர்கள். யுனிக். என்னை போல நான் மட்டும் தான் இருக்க முடியும். என்ன போல வேற யாருமே இருக்க முடியாது. இது பக் கிடையாது. இது சாபம் கிடையாது. இது ஃபீச்சர், வரம். எல்லாருமே வித்தியாசமா இருக்கக்கூடியது. இத புரிஞ்சுகிட்டு எல்லாருடைய கருத்துக்களுக்கு, எல்லாருடைய ஆசைகளுக்கு, எல்லாருடைய பிரசன்ஸ்க்கு நான் மரியாதை கொடுப்பது. அதை ஏற்றுக்கொள்வது. அதுதான் இந்த வளைந்து கொடுக்கும் சக்தி. நம்ம மனிதர்கள் யாருமே ஐலேண்ட்ல கிடையாது. நான் மட்டும் தனியா இந்த உலகத்துல கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய எந்த சாதனைகளும் தனியாக போற்றப்படுவதில்லை. நான் தனியா உலகத்துல நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். ஆனா நான் ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டேன். அதை அது வொர்த் மென்ஷனிங்கா? அதை செலிப்ரேட் பண்ண முடியுமா? அதை போற்ற முடியுமா? புகழ முடியுமா? நான் செய்யக்கூடிய சாதனைகளுக்கு புகழ் கூட எப்ப கிடைக்கும்? சுத்தி 4 மனுஷங்க இருந்தாதான் அதுக்கான புகழே. அப்போ நம்ம மனிதர்களோட தான் மனிதர்களோட தான் வாழ்ந்தாகணும். எனவே அவங்களுடைய சுபாவத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட சுபாவத்தை வளைஞ்சு கொடுத்து போறது. அதுதான் இந்த வளைந்து கொடுக்கும் சக்தி. அடாப்டபிலிட்டி. அந்த சக்தி எனக்கு ராஜயோகா மெடிடேஷன் செய்யும் போது கிடைக்கும். அடுத்த சக்தி பவர் டு டிஸ்கிரிமினேட். அப்படின்னா பகுத்தறியும் சக்தி. எது சரி, எது தப்பு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பொற்கொள்ளர், கோல்டு ஸ்மித். என்ன பண்ணுவாங்க? எது ஒரிஜினல் கோல்டு, எது டூப்ளிகேட் கோல்டு அப்படின்னு சொல்லி அவங்களால பிரிச்சு பார்க்க முடியுது இல்லையா? அதன் மூலமா அவங்க ஒரிஜினல் கோல்டுக்கு விலை ஃபிக்ஸ் பண்ண முடியுது. நம்ம வாழ்க்கையில கூட எது சரி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு முன்னாடி ஒரு மனிதர்கள் வராங்க அப்படின்னா கூட அவங்களுடைய வைப்ரேஷனை எனக்கு டிசன் பண்ண தெரியணும். பகுத்தறிய தெரியணும். எனக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, அந்த சூழ்நிலையில எது எனக்கு நல்லது, எது எனக்கு தேவையில்லாதது அப்படின்னு எனக்கு பகுத்தறிய தெரியணும். ஒரு முடிவை எடுக்கும் போது இந்த பகுத்தறியும் சக்தி ரொம்ப முக்கியம். அதான் நம்ம நம்மளுடைய 2வது வகுப்புல பார்த்தோம். சாரி, 3வது வகுப்புல ஹவ் டு இன்ட்ராஸ்பெக்ட் இன் ரைட் வே. சோ சரியா பகுத்தறியணும் அப்படின்னா என்னுடைய புத்தி சக்திசாலியா இருக்கணும். எப்போ என்னோட புத்தி சக்திசாலியா இருக்கும் அப்படின்னா, என்னுடைய மனசுல வீணான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்பதான் புத்தி சக்திசாலியா இருக்கும். நம்ம இந்த கிளாஸ்ல சொன்னோம் இல்லையா? பி டிட்டாச்டு. நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தினுடைய உண்மை வேறையா இருக்கும். ஆனா அத பத்தி என்கிட்ட சொல்லக்கூடிய ஸ்டோரி வேறையா இருக்கும். அப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரிய நம்ம சொல்றத நிறுத்தணும். அப்பதான் உண்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் என்கிட்ட ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய உண்மை, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் வேறையா இருக்கும். ஆனா அந்த மனிதனை பற்றி என்கிட்ட நான் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பேன். இவர் இப்படிதான் பண்ணியிருப்பாரு, இவர் இப்படிதான் பேசியிருப்பாரு, இவர் சொல்றது பொய்யாதான் இருக்கும், இவர் சும்மா நம்ம கிட்ட கதை பண்ணிட்டு அப்படியே ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா? அந்த ஸ்டோரிய ஸ்டாப் பண்ணிட்டு விடுபட்ட மனநிலையில இருந்து அவர் சொல்றத நான் கேட்டா மட்டும்தான் அந்த ஃபேக்ட் என்ன, உண்மை என்னன்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். எனவே மனிதர்கள் கிட்டயும் சரி, சூழ்நிலைகள்லயும் சரி, நம்ம எது சரி, எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அந்த டிட்டாச்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். விடுபட்ட தன்மை. அதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா? ஒரு புத்தகம். இப்படி ஒரு புத்தகம் இருக்குன்னா, இந்த புத்தகத்த ரொம்ப பக்கத்துல வச்சா நம்மளால படிக்க முடியாது. கண்டிப்பா தூரமா வச்சாதான் படிக்க முடியும். அப்போ இந்த டிட்டாச்மெண்ட் எப்ப எனக்கு வரும் அப்படின்னா, சோல் கான்சியஸ்ல இருக்கும் போதுதான். ஆத்ம உணர்வுல இருக்கும் போதுதான். அதுதான் பகுத்தறியும் சக்தி. அடுத்தது பவர் டு ஜட்ஜ்.
டெசிஷன் மேக்கிங் பவர். ஆக்சுவலி எல்லா கம்பெனிஸ்ல எல்லா இடங்கள்லயுமே இந்த முடிவுகள் எடுக்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி வந்து இந்த டெசிஷன் மேக்கிங் பவரை வந்து எம்ப்ளாயீஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்றது, அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைனிங் இருக்கு. ஆனா கரெக்டான முடிவுகளை யாருனால எடுக்க முடியும்? யாரு வந்து ரைட்டா இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண முடியும்? நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? யாருடைய புத்தி சக்திசாலியா இருக்கோ அவங்கதான் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். பாருங்க, இந்த முடிவு அப்படிங்கிறது, ஒருத்தவங்களுடைய டெசிஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய லைஃபின் டைரக்ஷனையே மாத்தக்கூடியது. நிறைய நேரம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? சரி, நான் வந்து படிக்கும்போது ஒரு கரெக்டான குரூப்பை வந்து நான் சூஸ் பண்ணாம விட்டுட்டேன். நான் ஒரு கரெக்டான காலேஜ சூஸ் பண்ணாம விட்டுட்டேன். நான் ஒரு கரெக்டான டிகிரிய சூஸ் பண்ணாம விட்டுட்டேன். கரெக்டான ஒய்ஃப சூஸ் பண்ணாம விட்டுட்டேன். கரெக்டான கணவனை தேர்ந்தெடுக்காம விட்டுட்டேன். இப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. கரெக்டான வேலையை தேர்ந்தெடுக்காம விட்டுட்டேன். கரெக்டான கம்பெனியை தேர்ந்தெடுக்காம விட்டுட்டேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவுகளும் என் வாழ்க்கையின் விதியை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. எத்தனை நேரம் சொல்றோம், அந்த நேரத்துல கொஞ்சம் நான் அமைதியா இருந்திருந்தா என்னோட வாழ்க்கையில நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். கொஞ்சம் ஆவேசப்பட்டனால இப்ப என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல நான் தப்பா டிசைட் பண்ணிட்டேன். என்னுடைய சாய்ஸ் அந்த இடத்துல தப்பாயிடுச்சு. அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா நான் கோவங்கிற விஷயத்த தேர்ந்தெடுத்துட்டேன். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியுமே நம்ம முடிவுகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ நான் சரியான முடிவுகள் எடுக்கும் போது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை கூட சரியான பாதையில போக முடியும். நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தவறான முடிவுகளும் என்னுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியதாக இருக்குது. அப்ப எப்ப நான் சரியான முடிவுகள் எடுக்க முடியும்? என்னுடைய புத்தியில ரைட் கான்டென்ட் இருக்கணும். சரியான விஷயங்களை நான் கேட்கணும். அப்பதான் நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே செஷன்ல என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? மனசை சரி பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணுங்க. புத்திய சரி பண்ணணும் அப்படின்னா உயர்ந்த கான்டென்ட்டை கேளுங்க, படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான், அதாவது புத்திக்கான உணவே என்ன அப்படின்னா தகவல்கள், கான்டென்ட், இன்ஃபர்மேஷன், நாலேஜ், அதுதான் புத்திக்கான உணவு. அந்த நாலேஜ தான் இந்த ராஜயோகால நீங்க டெய்லி கேட்பீங்க. அதனாலதான் இப்ப நாளையில இருந்து உங்களுக்கு அந்த அட்வான்ஸ்டு கோர்ஸ்ல எப்படி இருக்கும்னு சொன்னோம். காலையில மெடிடேஷன் இருக்கும் 6:30 to 7. அது எதுக்காக? மனசுக்காக. மனசை வந்து வலிமைப்படுத்துறதுக்காக. ஈவினிங் 8:30 to 9 உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும், நாலேஜ் இருக்கும். அது எதுக்காக? புத்தியை வலிமைப்படுத்துறதுக்காக. இது ரெண்டும் வலிமையா இருக்கும்போது இந்த சக்தி நம்ம கிட்ட வருமா வராதா? அதுதான். அடுத்தது 7வது சக்தி என்ன அப்படின்னா பவர் டு ஃபேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. த எபிலிட்டி டு கன்ஃபரண்ட் அண்ட் ரிசால்வ் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அப்டக்கிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தைகளை நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஒரு பொறுப்பாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. என் கணவர் வந்து ஒரு பொறுப்பாவே இருக்க மாட்டேங்கிறாரு. என் கீழே வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் எல்லாம் பொறுப்பாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிளா என்னோட பையன் இருக்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம் இல்லையா? இந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது ஏன் வந்து நிறைய பேர்கிட்ட வரமாட்டேங்குது அப்படின்னா ஒரே ஒரு காரணம், பயம். இந்த பயத்தின் காரணத்தினாலதான் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையை பார்த்தோ, அந்த மனிதர்களை பார்த்தோ, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தின் காரணத்தினாலதான் எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த இடத்துல வந்து ஓடணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல விட்டு விலகணும்னு நினைக்கிறாங்க. சோ அந்த பயம் வந்து ஆத்மாவினுடைய ஒரு வீக்னஸ், ஒரு பலகீனம். அதனாலதான் அந்த பயத்தை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அந்த பயத்தின் காரணத்தினாலதான் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. சோ இந்த எதிர்கொள்ளும் சக்தி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த உலகத்திலேயே ஒரு மோசமான விஷயம், ரொம்ப வலி தரக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நம்ம எதை சொல்றோம்? மரணம் தான். ஒண்ணு நம்மளுடைய மரணம், அல்லது நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களோட மரணம். இததான் வந்து நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா சொல்றோம். ஆனா இந்த ராஜயோகத்தின் மூலமா அந்த மரணத்தையே நம்ம வெற்றி அடைஞ்சிடுறோம். மரணங்கிறது ஆத்மா எனக்கு கிடையாது, இந்த உடலுக்கு மட்டும்தான்ட்டு. அப்ப மரண பயத்தையே வெற்றி அடைஞ்ச எனக்கு எந்த பயம் இருக்க முடியும்? எந்த விஷயத்தை பற்றியும் பயம் இருக்க முடியாது இல்லையா? சோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த எதிர்கொள்ளும் சக்தி ராஜயோகத்தின் மூலமா கிடைக்கும். இதுக்கு ஒரு சின்ன பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, எந்த செயல்கள் செய்யும் போதும் கூட வந்து சர்வ சக்திவான் பரமாத்மா சிவ தந்தைய எப்பொழுதுமே கூட வச்சுக்கோங்க. அப்படி கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயத்தின் உணர்வு
உங்களை விட்டு போயிடும். நான் செய்யல, என் கூட என்னுடைய அப்பா சர்வசக்திவான் சிவ தந்தை, காலனுக்கெல்லாம் காலன், அவரு என் கூட இருந்து அந்த வேலையை செய்யறாரு, அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றாரு, அந்த மனிதனை கையாளுறாரு. அப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா இந்த பயத்தை நம்மளால வெற்றி அடைய முடியும். ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு பயத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. எனக்கு உள்ள இருக்கக்கூடிய பலகீனம் பயம், அதுதான் என்கிட்ட இருந்து வெளியில வருது. எப்படின்னா, இப்போ ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல நான் தீப்பருத்தி போடுறேன், தீக்குச்சி பருத்தி போடுறேன். பில்டிங் எரியுமா? ஒரு தீக்குச்சியை பருத்தி பில்டிங் மேல போட்டா பில்டிங் எரியுமா? எரியாது. ஆனா அந்த பில்டிங்ல பெட்ரோல் இருக்கு. ஆல்ரெடி அந்த பில்டிங்ல பெட்ரோலை ஊத்தி வச்சிருக்கேன், இல்ல பெட்ரோல் இருக்கு. பெட்ரோல் இருக்கக்கூடிய பில்டிங்ல தீக்குச்சியை பருத்தி போடுறேன். அப்ப பில்டிங் எரியுமா? எரியும். அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு பயத்தை ஏற்படுத்துறது கிடையாது. ஆல்ரெடி எனக்குள்ள அந்த பயத்தினுடைய உணர்வுகள், அந்த ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ஆல்ரெடி பெட்ரோல் இருக்கு. அதனாலதான் ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் வந்துச்சு, ஏதாவது ட்ரிகர் வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த பயம்ங்கிற சமஸ்காரம் வெளிப்படுது. அப்போ நான் இங்கேதான் ஒர்க் அவுட் பண்ணணும், உள்ளுக்குள்ளதான் ஒர்க் அவுட் பண்ணணும், இங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. வெளிப்புறமான விஷயங்களை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு பதிலா இங்க சரி பண்ணணும். அடுத்தது 8வது சக்தி என்ன அப்படின்னா, பவர் டு கோஆபரேட், டீம் ஸ்பிரிட், the ability to give attention, time, experience and wisdom in the service of others and to work alongside them. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, எமோஷனலி நான் இண்டிபெண்டன்ட், யாரையும் சார்ந்திருப்பவன் கிடையாது. உணர்வு ரீதியா நான் யாரையும் சார்ந்திருப்பவன் கிடையாது. ஆனா பிசிக்கலி நம்ம டிபெண்டன்ட் தான். இந்த உலகமே அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒருவர் இன்னொருவரை சார்ந்து இருக்கிற மாதிரி தான் இந்த உலகமே உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த 8வது சக்தி என்ன அப்படின்னா, ஒத்துழைக்கும் சக்தி. இந்த உடலுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை, உடற்பயிற்சியை நான் கொடுக்கணும். இந்த உடம்புக்கு நான் கோஆபரேட் பண்ணணும். அப்பதான் உடல் எனக்கு கோஆபரேட் பண்ணும். நம்ம உடம்புக்கு கோஆபரேட்டே பண்ணாம, என்னால காலையில நேரமா எந்திரிக்க முடியல, எனக்கு தூக்கம் வர்றதில்ல, எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, உடல் எனக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்குது அப்படி சொன்னா நாம தானே ஃபர்ஸ்ட் செய்யணும். அதே மாதிரி என்னுடைய மனசுக்கு நான் முதல்ல கோஆபரேஷன் கொடுக்கணும். என்னுடைய மனசுக்கு நல்ல கான்டென்ட்டை கொடுக்கணும், நல்ல தகவல்களை படிக்கணும், நல்ல தகவல்களை பார்க்கணும், நல்ல தகவல்களை பேசணும், கேட்கணும். இதெல்லாம் நான் செய்யணும். ஒரு டைம் ஒரு சிஸ்டர் ஃபிளைட்ல போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப அவங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து த்ரில்லர் சீரியல் பார்த்துட்டு இருந்தாராம், காலையில 6 மணிக்கு. அவங்களும் பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிரதர் அந்த சிஸ்டர் கிட்ட கேக்குறாரு, சிஸ்டர், இப்பெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியல, பயம் அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு நான் கீசர் ஆஃப் பண்ணனா இல்லையா, வீட்டை விட்டு கிளம்பும் போது வீட்டை பூட்டனா இல்லையா, இல்ல கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையா, இப்படி எனக்கு பயத்தினுடைய உணர்வு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு அவர் பார்க்கக்கூடிய த்ரில்லர் மூவிஸ்க்கும் இவருக்கு ஏற்படக்கூடிய உணர்வுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அப்பாவி மாதிரி கேட்கிறார். சோ நம்ம எந்த மாதிரியான தகவல்களை படிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம், அதுதான் என்னுடைய மனசுக்கு நான் கொடுக்கக்கூடிய கோஆபரேஷன். அதுக்கு தகுந்த மாதிரிதான் என்னுடைய மனசு எனக்கு கோஆபரேஷன் கொடுக்கும். ஃபுல் டே வேஸ்ட் படிச்சுட்டு, வேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு மெடிடேஷன்ல என்னோட மைண்ட் எனக்கு கோஆபரேட் பண்ணணும், மனமே இப்ப நம்ம பரந்தாமத்துக்கு போகணும் இப்படின்னு கோஆபரேஷன் கேட்டா எப்படி கிடைக்கும்? அதே மாதிரி மனிதர்களுக்கு முதல்ல நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்பதான் மனிதர்கள் கிட்ட இருந்து எனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒரு விரல் கொடுத்தாங்க கோவர்த்தன மலையை தூக்குறதுக்கு. அதன் மூலமா தான் இந்த மலையை தூக்க முடிஞ்சிச்சுன்ட்டு. அதே மாதிரி இந்த உலகத்துல கலியுகங்கிற மலையை தூக்கிட்டு சத்தியுகத்தை கொண்டு வர்றதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு விரல் கொடுக்கணும். என்ன விரல்? என்ன விரல்? சுய மாற்றம் என்ற விரல், என்னை மாற்றி கொள்ளக்கூடிய விரல். அதுதான் நம்ம பிரம்மா குமாரிகளோட ஸ்லோகன், சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். எனவே நம்ம ராஜயோகா மெடிடேஷன் செய்யும் போது இந்த 8 சக்திகள் நமக்கு கிடைக்குது. இந்த 8 சக்திகள் எனக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, என்னை சக்திசாலியானவனாக ஆக்குவதற்காக, நான் சக்திசாலி ஆகிறதுக்காக இந்த பவர்ஸ் எனக்கு உதவி செய்யுது.
2வது, என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக ஆகுவதற்காக இந்த சக்திகள் எனக்கு உதவி செய்யுது. இப்போ உங்க எல்லார்கிட்டயுமே சில கேள்விகள், எல்லாருமே நல்லா கவனத்தோட கேளுங்க. உங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்கு. வாஷிங் மிஷின் இருக்கா? இருக்கு. சோஃபா இருக்கா? இருக்கு. டிவி இருக்கா? இருக்கு. ஃபேன் இருக்கு, ஃபோன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஓகே. வீட்ல அன்பு இருக்கா? அமைதி இருக்கா? மகிழ்ச்சி இருக்கா? குழந்தைங்க கிட்ட பண்புகள் இருக்கா? வேல்யூஸ் இருக்கா? என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் எதுக்கு உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிசிக்கல் கம்ஃபர்ட்ட ஏற்படுத்துறதுக்காக மட்டும் தான். ஆனா, இப்போ நீங்க எல்லாருமே எதுக்காக இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நம்ம வீட்ல எமோஷனல் கம்ஃபர்ட்ட கொண்டு வரதுக்காக, ஸ்பிரிச்சுவல் கம்ஃபர்ட்ட கொண்டு வரதுக்காக, ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் நம்ம வீட்ல இல்ல அப்படின்னா, எந்த விஷயத்துக்காக நான் உழைக்கிறேனோ, எந்த விஷயத்துக்காக நான் போராடிட்டு இருக்கனோ, எந்த விஷயத்த நான் தேடி தேடி அலையறனோ, அத கண்டிப்பா நம்ம அடையவே முடியாது. ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பண்புகள் தான், குணங்கள் தான், அமைதி தான், அன்பு தான், மகிழ்ச்சி தான், ஒற்றுமை தான், உறவுகள்ல நல்லிணக்கம் தான். அத எப்ப கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஆன்மீகங்கிற ஒரு ட்ராக்க நானும் ஈடுபட ஆரம்பிக்கணும். என்னுடைய வீட்ல இருக்கவங்களையும் ஈடுபடுத்தணும். ஆன்மீகம் அப்படின்னா, ஆ வெள்ள ட்ரெஸ் போட்டுட்டு, இல்ல வேற கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, அப்படியே குடும்பத்த விட்டு காட்டுக்கு போறது. அது ஆன்மீகம் கிடையாது. எனக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளையும், குணங்களையும் வெளிப்படுத்துறது. ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் சரியா யோசிக்கிறது. அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீக பாதையில தான் நம்ம எல்லாருமே ஜாயின் ஆயினிக்கோம். இணைஞ்சிருக்கோம். 3வது, இந்த சக்திகள் எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த டீம வந்து சைக்காலஜிக்கலி ஒரு சேஃப்டியான ஒரு டீமா உருவாக்குறதுக்கு. கூகுள்ஸ் அரிஸ்டாட்டில் அதாவது ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அதுல என்ன எடுக்குறாங்கன்னா, எந்த டீம் வந்து எஃபிஷியன்ட்டான வொர்க்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும், குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, எந்த டீம் வந்து சைக்காலஜிக்கலி தன்னை பாதுகாப்பா உணர்றாங்களோ, அந்த டீம் தான் எஃபிஷியன்ட்டான வொர்க்க குடுக்க முடியும்ன்ட்டு. அந்த சைக்காலஜிக்கல் சேஃப்டி எனக்கு இந்த 8 சக்திகள் இருக்கும்போது கிடைக்கும். இந்த 8 சக்திகள் எனக்கு ராஜயோகா மெடிடேஷன் மூலமா கிடைக்கும். அடுத்து லீடர் பிகம் எ சர்வன்ட் லீடர். சேவை பண்ணக்கூடிய ஒரு தலைவன் இந்த சக்திகள் மூலமா உருவாக முடியும். சோ உலகம் ஒரு நல்லிணக்கம் நிறைந்த உலகமாக உருவாக்க முடியும். உலகத்துல சத்தியுகத்தை கொண்டு வரணும்னா, என்னுடைய வீட்டை சத்தியுகமா மாத்தணும். என்னுடைய வீட்டை சொர்க்கமாக்கணும். என்னுடைய வீட்டை சொர்க்கமாக்கணும்னா, எனக்குள்ள சொர்க்கத்தினுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தணும். சோ அதுக்காக தான் இந்த ராஜ்யோகா ஜேர்னி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனம் நிறைந்த இதயபூர்வமான வாழ்த்துக்கள். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் இந்த பாடத்தை முழுமையாக தெரிஞ்சு கொள்வதற்கே ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும். அதுல ஒரு பாக்கியம் இருக்கணும். ஏன்னா எவ்வளவோ பேர் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம் ஒரு 100 அண்ட் சம்திங் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவ்ளோ பேரும் இந்த பயணத்துல முழுமையா இணைய முடியல இல்லையா? கன்டின்யூ பண்ண முடியல இல்லையா? ஆனா இந்த 8 நாள் பயணத்துல நீங்க தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கீங்க. இதுவே ஒரு அதிர்ஷ்டம் தான். இதுவே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். சோ அதுக்காக உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆனா இதோட தயவு செய்து நின்னுடாதீங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம். இந்த 8 டேஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ண திறந்து விட்ட ஒரு விஷயம் மாதிரி. நம்மளோட ட்ராக்க வந்து எப்படியோ இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தோம்ல, போயிட்டு இருந்தோம்ல. அந்த ட்ராக்க சரி பண்றதுக்காக இந்த 8 நாள் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்பதான் நான் ட்ராக்ல செட் ஆயிருக்கேன். இனிமேல் தான் என்ன பண்ணணும், அந்த ட்ராக்ல நானு ஓட ஆரம்பிக்கணும். அதுக்காக டெய்லியும் ஒரு 2 விஷயம் நீங்க செய்தா போதும். எந்த கஷ்டம் கிடையாது. வெளி உலகத்துல தவம் பண்றதுக்காக காட்டுல போறாங்க, ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்ல. ஜஸ்ட் மார்னிங் 1/2 அன் ஹவர் மெடிடேஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஈவினிங் 1/2 அன் ஹவர் அந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த 2 விஷயங்கள மட்டும் சரியா செய்துட்டே இருங்க. உங்கள கரெக்ட்டா கைட் பண்ணி, ப்ராப்பரா உங்களுக்கு மென்டரிங் செய்து, உங்கள வந்து நம்ம அந்த இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போக முடியும். எந்த ஒரு கோல் நம்ம எல்லாரும் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த கோல வந்து நம்ம அடைய முடியும். ஓம் சாந்தி.